அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் செகண்ட் ப்ராப்ளம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ரூவ் தட் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? சைடு எடுத்துக்குவோம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசில் மாற்றணும். ஈக்குவல் டு 1 மைனஸ் tan என்னது சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா tan தீட்டா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னு எழுதணும். ஏன்னா ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி காஸ் எப்படி எழுத காட் தீட்டா எப்படி எழுதுறோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். மைனஸ் 1. ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா டேன்னா சைன் பை காசுன்னு தெரியும். அப்போ tan ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயரு, காட்டுன்னா காஸ் பை சைனு. அப்போ காட் ஸ்கொயர்னா என்ன வரும்? காட் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ இங்கே எல்சி எடுங்க. மேலே காஸ் ஸ்கொயர் தீட்டா எல்சிஎம். காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துகிட்டா கிராஸ் பண்ண என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா எடுக்கணும். எல்சிஎம் சைன் ஸ்கொயர் தீட்டா கீழே ஒன்று இருக்குது. எல்சிஎம் சைன் ஸ்கொயர் தீட்டா கிராஸ் பண்ண என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் பின்னமாக இருக்குது, இங்கே ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ரெசிப்ரோக்கல் பண்ணோம். இப்போ டிவைட் பண்ணுறதுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இது அப்படி தலைகளை திருப்பி போட்டோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? இந்த பின்னத்தை ஃப்ராக்ஷன் அப்படி எழுதியிருக்கிறேன். கீழே உள்ளதை என்ன செய்யணும்? டிவைட் பண்ணுறது போது சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணும்போது கீழே உள்ள ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்போ இந்த சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வரும். இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்க ப்ராக்கெட்டில் உள்ளது. அப்போ இது ரெண்டு என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண மிச்சம் என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். சரிங்களா? சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் என்ன வரும்? சைன் பை காசுனா டேன். சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் என்ன வரும்? டேன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதா? இதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதில் ஆல்டர்னேட் மெத்தட் ஒன்று இருக்குது. இதே இது வேறு மாதிரியும் செய்யலாம். ஆல்டர்னேட் மெத்தட் ஆல்டர்னேட் மெத்தட் எப்படி வரும்? இதே ப்ராப்ளத்தை வேறு மாதிரியும் செய்யலாம். பாருங்கள். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இருக்கா? இப்போ ஒரு ஃபார்மை ஒரு ரேஷியோ தெரியணும். காட் தீட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா 1 பை tan தீட்டான்னு எழுதலாம். காட் தீட்டாங்கிறத எப்படி எழுதலாம்? 1 பை tan தீட்டா. ஏன்னா ஆன்சர் ஃபுல்லாக டேனில் இருக்கனால எல்லாமே டேனில் கன்வெர்ட் பண்ணி இது டேன் அப்படியே வச்சுங்க. இதை மட்டும் கன்வெர்ட் பண்ணால் போதும். இப்போ 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர்னா என்ன பண்ணலான்னா 1 பை tan ஸ்கொயர் 1 பை tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்போ மேலே உள்ளதை அப்படி வச்சுக்கலாம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை இங்கே கீழே மட்டும் ஃப்ராக்ஷன் இருக்கா? இது ரெண்டுக்கு எல்சி எடுங்க. tan ஸ்கொயர் தீட்டா கீழே உள்ளது மட்டும் எல்சி எடுத்தால் tan ஸ்கொயர் தீட்டா. இதை கிராஸ் பண்ணால் 1, இதை கிராஸ் பண்ணால் மைனஸ் tan ஸ்கொயர் வருமா? கீழே உள்ளது மட்டும்தான் வேலை பார்க்குறேன். அப்போ tan ஸ்கொயர் இதை கிராஸ் பண்ண 1 மைனஸ் tan ஸ்கொயர். இப்போ இது என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணது ரெசிப்ரோக்கல் போடுங்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படி தான் இருக்கும். இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ tan ஸ்கொயர் தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? அது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணால் மிச்சம் என்ன இருக்குது? வெறும் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. சரிங்களா? இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். இதில் டேனில் ஆன்சர் வரனால இதை அப்படி வச்சுக்கிட்டு இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ டேனுங்கிறத காட்டுங்கிறத 1 பை tan தெரியும். அப்போ 1 பை tan ஸ்கொயர் இதை மட்டும் சிம்பிளை பண்ணால் இந்த மாதிரி வரும். இதை ரெசிப்ரோக்கல் போட்டோன்னே தலைகளை போட்டால் tan ஸ்கொயர் பை இந்த ப்ராக்கெட் ரெண்டுமே கேன்சல் பண்ணால் tan ஸ்கொயர். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரிங்களா?
1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு இதுக்கும் ஆல்டர் மெத்தட் பண்ணலாம். இதை எடுத்து லெஃப்ட் எடுத்து ரைட் பண்ணலாம், இல்லை ரைட் எடுத்து லெஃப்ட்டும் பண்ணலாம். இப்போ நான் லெஃப்ட் எடுத்துக்கிறேன். காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்துருக்கிறேன். இப்போ காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இதோட காஞ்சிகேட், அதாவது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுறது தான் காஞ்சிகேட். சரிங்களா? இதோட காஞ்சிகேட்டால் மேலங்களையும் மல்டிப்ளை பண்ணிக்கும். ஒரே நம்பர் மேலங்களையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன்றாகாது, சேஞ்ச் ஆகாது. அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இதுக்கு காஞ்சிகேட்டை இதோட காஞ்சிகேட்டை மேலேயும் மல்டிப்ளை பண்ணுற கீழே பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னா காஸ் தீட்டா இன்டு 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி என்ன ஃபார்முலா? இது ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்முலா இருக்குது, இது ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, இல்லை சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன தெரியும்? 1ன்னு தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு 1. அப்போ இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா என்ன வரும்? இது அங்கே மட்டும் அங்கே விட்டு போனால் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் போட்டு அப்போ தனித்தனியாக பிரிச்சுருங்க. அப்போ காஸ் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அப்போ இதில் ஒரு காசு அடிச்சிடலாம், அதுலேயும் இதில் ஒரு காசு அடிச்சிடலாம். அப்போ என்ன மிச்சம் இருக்கும்? 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்குமா? ஒரு காசு தீட்டா இருக்கும், இங்கே சைனு, இங்கே ஒரு காசு அடிச்சிட்டா சைன் பை காசு. 1 பை காசுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? சீக்கன் தீட்டா. சைன் பை காசுன்னு என்னது? டேன் தீட்டா. சரிங்களா? புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை இந்த இதில் ஆல்டர் மெத்தடும் செய்யலாம். சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டான்னு எடுத்துக்கிட்டு இதை கொண்டு வரலாம். இதை சீக்கன் தீட்டான்னு 1 பை காஸ் தீட்டான்னு எழுதணும், இதை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதணும். சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி தான் இதை சிம்பிளை பண்ணும்போது இது வரும், இதே மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.